அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகளை நம்ம ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதில் இன்றைக்கி வெளியான ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்பு தான் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி மூலமாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டில் 2553 வேக்கன்சிக்கான அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலில் வெளியாகிருக்கு. இந்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா முழுக்க தற்காலிகமான ஒரு வேலைவாய்ப்பு, பெர்மனண்ட் வேலைவாய்ப்பு கிடையாது. மேபி ஃப்யூச்சரில் பெர்மனண்ட் ஆகலாம். இந்த 2553 வேக்கன்சிக்கான ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி டீட்டெயில் இன்னும் வெளிவரும் சொல்லியிருக்காங்க. ஸோ 15/5/2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறலாம். லாஸ்ட் டேட்டு. எக்ஸாம் பின்னால் சொல்லுவாங்க. இன்றைக்கி இப்போ அவங்க சொல்லலை. அவங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஜி லெவலில் உள்ள எக்ஸாமு 100 கொஸ்டின் இருக்கும். இதுதான் அதனுடைய மெடிக்கல் போர்டில் உள்ள எக்ஸாம் தான் இது. இதுக்கு எவ்வளோ ஸ்கேல் ஆஃப் பேன்னு பார்த்தீங்கன்னா பே லெவல் 22லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 56,100 ரூபாயிலிருந்து இதுக்கு ஸ்கேல் ஆஃப் பே ஆரம்பிக்குது. இந்த 2553 வேலைவாய்ப்புகளுக்கான டீட்டெயில்டு அறிவிப்பு பார்த்திங்கன்னா அவங்களுடைய மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வெளியாக இருக்குது. யார் அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பம் கட்டணம் எவ்வளோ அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி அந்த பிரிவுக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் இது கட்டணம். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு டீட்டெயிலு. இதுக்கு என்ன தகுதி இருக்கணும், எந்த மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க தெரியும். இதுக்கு அசிஸ்டன்ட் சர்ஜன் லெவலில் பார்த்திங்கன்னா இது கொஸ்டின் இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பார்த்திங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட்டு இருக்கும். கண்டிப்பாக இதுலையும் 10th லெவலில் அதில் நம்ம 50 மார்க் நம்ம வாங்கி ஆகணும். 50 மார்க் மேக்ஸிமம் மார்க்கு. அதில் நம்ம எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி 40% மற்றவங்க 40% வாங்கியிருந்தால் போதுமானது. அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்பாக வேணும்னா சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் பர் அசிஸ்டன்ட் சர்ஜனில் 2 hours எக்ஸாமு 100 மார்க்கு. மினிமம் 30 மார்க் வாங்கி ஆகணும். 30% வாங்கி ஆகணும். யாருன்னா நம்ம எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்க. மற்றவங்க 30% மார்க் வாங்கினா போதுமானது. எக்ஸாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். நேட்டிவ் மார்க் கிடையாது. இதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய டீட்டெயிலில் அவங்களுடைய எம்பிபிஎஸ் லெவலில் என்னென்ன இருக்குமோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவிட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒர்க் பண்ணதுக்கு அவங்க ஒரு மார்க் அவங்க இது பண்ணுறாங்க. அந்த ஒர்க் பண்ணுறாங்க அந்த மார்க்கை தராங்க. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 4 மார்க், 5 மார்க்குன்னு அவங்க ஒர்க் பண்ண இதை பொறுத்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. ஸோ கோவிட்டில் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இவங்க 6லேருந்து 12 மாதம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2 மார்க்கு அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவே 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 மார்க்கும், 3 வருஷம் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 மார்க்கும், 2 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தால் 5 மார்க். அதாவது கோவிட் டைமில் அவங்களுடைய சர்வீஸ் பிரேக் ஆகாமல் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி மார்க்கை கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இது அவங்களுக்கு இன்சென்டிவ் மார்க் மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கே அப்ளை பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் பார்த்திங்கன்னா mrb.tn.gov.in போனீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னும் அப்ளை பண்ணுற லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை. இது அந்த அசிஸ்டன்ட் சர்ஜன் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லோரும் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இது நியூஸ் போயிருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில், எக்ஸாம் குரூப்பில் இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்மளுடைய அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சுப்பிரமணியன் அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மருத்துவத்துறையில் இவ்வளோ வேக்கன்சி ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்னு. அது என்ன ஃபில்லப் பண்ணுறாங்க அதெல்லாம் டேரெக்டாகவே பெர்மனண்ட்டாக போட்டால் பரவாயில்ல. டெம்பரரியாக போடணும்னு அவசியம் இல்லை.
அது ஒன்று மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வேக்கண்ட் போடும்போதே அதை கன்ஃபார்மாக போட்டாங்கன்னா அது எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அடுத்த ஃபியூச்சரில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.